அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்பொழுது அறம்பாடி சித்தர் பாடல் பாகம் 196 வந்திருக்கின்றது. மொத்தம் அதற்கு 6 பத்திகள் இருக்கின்றன. மூன்று பத்திகளாக நாம் விளக்கத்தை பார்ப்போம். முதல் 3 பத்திக்கு விளக்கத்தினை காண்போம். பொங்குமோர் புரட்சியின்றி பொற்பரதம் படைப்பேன் என்று பங்கயத்தை ஆள வந்து வெங்கயமை முற்றியதோர் வீண் கனவு கண்டவரை பன்றிகள்தான் அஞ்சி எழும் பைந்தமிழர் இனத்துள்ளே பாலூட்டும் வீரத்தை பருகி வந்த பகலவனார் சீரியழ பாதகியோ வீரிடாது பணிந்தபடி பாதம் தொட்டு பைம்பன் பொருள் காக்க பணிந்து நின்று குனிந்தபடி பாவங்களை குவித்தபடி பக்கத்துணை நின்ற வண்ணம் பார்த்திபனை எதிர்த்திடுவாள். புரட்சி இல்லாமலே பொற்பாரதம் படைப்போம் என தாமரையை தேசிய பூவாக கொண்ட பரதகண்டத்தை பொற்பரதம் ஆக்கிடுவோம் என பங்கயத்தை தேசிய மலராக கொண்ட பாரதத்தை ஆள விரும்பும் அரசியல் கட்சிகள் பகல் கனவு காண்கிறார்கள். அதை இப்பைந்தமிழ் இனத்தில் பிறந்து வீரப்பால் குடித்த கற்கி நம்ப மாட்டார். அரசியல் கட்சிகளின் அட்டூழியம் கண்டு பயப்பட மாட்டார். வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. மகத்துவம் புரிய வேண்டுமெனில் கடமையாற்ற வேண்டும். அதில் வலியவர் எளியவர் என்ற பேதங்களே இல்லை. ஆற்றத் துவங்கினால் போற்றப்படுவீர்கள். சுதர்ம சேனைக்கு ஒருவன் நடக்கத் தொடங்கினால்தான் தன் இலக்கை அவன் அடைய இயலும். ஓரிடத்தில் அமர்ந்திருந்தால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு காரியம் துவங்க மகானாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. தானா எல்லாம் மரும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. இனமீன்ற இழியோளின் எண்ணரும் தூண்டுதலால் மனங்கொன்ற மாநிலத்தார் மாடுதின்றும் மடமை கொண்டும் குணக்குன்றில் நின்ற எம்மான் குரல் வளையை அறுக்க வந்தே கொள்ளுகின்ற தோல்வி கண்டு கனல் விடையன் கடஞ்சினத்தை காட்டியதால் கதை கொழிக்கும் கலை நடன காவியத்தார் மலைநிலமே மழை நிலமாய் மாளாது இடர்களையே மாறி மாறி சுமக்கும் வண்ணம் மாறி வாரி பொழிந்திடவே மாதேவன் ஆணையிட்டான். இப்போ இந்த பெண் ஒருத்தவங்க தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன், அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மலைநிலம் அப்படின்னு சொன்னால் கேரளாவை சொல்கிறாரு. அந்த இடத்துலையும் ஒரு பெண் தொல்லை கொடுப்பாங்க. அவங்களும் ஆன்மீக போர்வையில் தான் இருப்பாங்க. பெண் சாமியார் வேடத்தில் இருப்பாங்க, சந்தன போட்டு வச்சுருப்பாங்க, கருப்பு நிறத்தில் இருப்பாங்க, வெள்ளை புடவை கட்டியிருப்பாங்க. இப்போ யார் நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பெண் அவங்களையும் சொல்கிறதா நம்ம பார்க்கணும். இனமீன்ற இடியோலின் எண்ணரும் தூண்டுதலால், அந்த பெண்ணோட தூண்டுதலால் மனம் கொன்ற மாநிலத்தார், அதாவது கேரள மாநிலத்தில் உள்ளவங்க சில பேர் சொல்கிறாரு மாடு தின்றும், அவங்க மாடு சாப்பிடுவாங்க, மாட்டுக்கறியை மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க. மடமை கொண்டும், கொஞ்சம் அறிவே இல்லாது, குணக்குன்றில் நின்ற எம்மான், குணக்குன்றில் ஒரு குன்று போல் குணத்தை கொண்டவனின் குரல் வளையை நெரிக்க, அந்த கல்கியோட குரல் வளையை அறுக்க வந்தே கொள்ளுகின்ற தோல்வி கண்டு, அதன் மூலம் அறுக்க வந்ததுனால அதில் தோல்வி கண்டு போயிட்டாங்க. அவங்க முடியலை. குரல் வளையை அறுக்க பார்த்துருக்குறாங்க, கழுத்தை அறுக்க பார்த்துருக்குறாங்க, அது முடியலை, தோல்வி கண்டு கனல் விழியனாகிய சிவபெருமான் கடுஞ்சினத்தை காட்டியதால் ரொம்ப சினம் கொண்டு போயிட்டார் சிவபெருமான். அதான் கதை கொழிக்கும் கலை நடன காவியத்தார், அதே உங்கள் கதகளி ஆடுவாங்க இல்லையா நடனம், அங்கே தான் அது ரொம்ப பிரபலமான ஒரு நடனம் அது. அதனால தான் அதை சொல்கிறார், அதையும் சொல்கிறார். கதை கொழிக்கும் கலை நடன காவியத்தார் அப்படி இருக்கு அவங்களுடைய மலை நிலமே,
அப்படி ஒரு காவியத்தை கொண்டு அவர்களுடைய மலை நீளமே மழை நீளமாய், அதனால தான் மழை அதிகமாக பெய்யுதுங்க அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு காரணத்தினால தான் கேரளாவில் மழை அதிகமாக பெய்யுது, வெள்ளம் வருது அப்படின்னு சொல்றார். கலை நடன காவியத்தர மலை நிலமே மழை நீளமாய் மாளாது இடர்களையே மாறி மாறி தொடர்ந்து துன்பங்கள் மழை வெள்ளத்தால் ஏற்படுத்துகிற காரணம் இதுதான் சொல்றார். இடர்களையே மாறி மாறி சுமக்கும் வண்ணம் மாறி வாரி பொழிந்திடவே மாதேவன் ஆணையிட்டான். மாதேவனாகிய மகாதேவனாகிய சிவபெருமான் ஆணையிட்டான், மகேஸ்வரன் ஆணையிட்டான் அப்படின்னு சொல்றார். இனமீன்ற இழியோலின் எண்ணரும் தூண்டுதலால் மனம் கொன்ற மாநிலத்தார் மாடுதின்றும் மடமை கொண்டும் குன்றில் நின்ற எம்மான் குரல் வளையை அறுக்க வந்தே கொள்ளுகின்ற தோல்வி கண்டு கனல் விடியன் கடுஞ்சினத்தை காட்டியதால் கதை குழிக்கும் கலை நடன காவியத்தார் மலை நீளமே மழை நீளமாய் மாளாது இடர்களையே மாறி மாறி சுமக்கும் வண்ணம் மாறி வாரி பொழிந்திடவே மாதேவன் ஆணையிட்டான். மலர்மணம் கொண்டவனின் மக்கட்பண்பறிய மண்ணுயிர்கள் கண்திரவா மற்ற பிற மண்ணுயிர்கள் மன்னவனின் மதிப்பறிய மலை ஆழம் கண்டவனின் மார் ஆழம் அறிந்தவளோ மாளவனின் மங்கையன்றி மண்ணுலகில் யார் உள்ளரோ. இப்போ மலர்மணம் கொண்டவனின், மலர் போன்ற மனமுடையவன் கல்கி, அப்படிப்பட்டவனுடைய மக்கள் பண்பறிய, அந்த அவனுடைய மக்களுடைய அந்த மக்கள் பண்பு, ஒரு பண்புன்னா மக்களுக்குன்னு ஒரு தனி பண்பு இருக்கும் இல்லையா, அந்த மக்கள் பண்பு, மனிதநேய பண்பு, சேவை பண்பு, தொண்டு பண்பு, என்ன அறப்பண்பு எல்லாமே இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு பண்பு எல்லாமே மக்கள் பண்புன்னா எல்லாமே அடங்கினது தான் மக்கள் பண்பு இல்லையா. அறம் மரம் கொடை எல்லாம் இருக்கிறவன் தான், எல்லா குணமும் இருக்கிறவன் தான் மக்கள் பண்போடு இருக்கிறவன். அதனால தான் அப்படி சொல்றாரு. மலர்மணம் கொண்டவனின் மக்கள் பண்பறிய மண்ணுயிர்கள் கண்திரவா. மண்ணுயிர்கள்லாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கண்ணு திறக்கலை, அதை காண்பதற்கு, அவனுடைய குணத்தை காண்பதற்கு யாருக்கு இன்னும் கண்ணுக்கு திறக்கலை அப்படிங்கிறார். மண்ணுயிர்கள் கண்திரவா மற்ற பிற மண்ணுயிர்கள் மன்னவனின் மதிப்பறிய மலை ஆழம் கண்ட, மலை ஆழம், மற்ற பிற மண்ணுயிர்கள் மன்னவனின் மதிப்பறிய, இந்த கல்கியோட மதிப்பறிய மலை ஆழம் கண்டவனின், மலையோட ஆழத்தை கண்டது யாரு. மலையாளம்ங்கிறது கேரள மண்ணு, இந்த இடத்துல மலை ஆழம் கண்டவனின்னு சொல்றாரு. மலை ஆழம் கண்டவனின் மார் ஆழம் அறிந்த, மலை ஆழம் கண்டவன் அப்படின்னு சொல்றது கலிக்கை தான் சொல்றாரு இந்த இடத்துல. மலை ஆழம் கண்டவனின் மார் ஆழம் அறிந்தவளோ, இந்த மாதிரி பண்பெல்லாம் அறிந்தவள் யாருன்னா, அவனுடைய பண்பெல்லாம் அறிந்தவள் யாருன்னா மலையாளம் கண்டவனின் மார் ஆழம் அறிந்தவளோ. அந்த கேரள மண்ணுக்கும் அவர் போயிருப்பார் அப்படின்னு சொல்றாரு, அங்கேயும் இருப்பாரு அப்படிங்கிறதுனாலதான் மலையாளம் கண்டவனின்னு சொல்றாரு. மாத்தி மலையாளம் கண்டவனின் மாறாழம் அறிந்தவளோ, அந்த அவனுடைய மனதை புரிந்தவள்னு அர்த்தம். அவனுடைய நெஞ்சத்துக்குள் இருக்கின்ற அந்த ஆழத்தை அறிந்தவள் யாருன்னா மாளவனின் மங்கையன்றி, மகாலட்சுமியை சொல்றாரு. மாளவனின் மங்கையன்றி மண்ணுலகில் யார் உள்ளரோ. அந்த மகாலட்சுமி அவங்களுடைய அம்சத்துல வந்தவங்க இருப்பாங்க. இப்போ விஷ்ணுவோட திருமாலோட அம்சமா வந்தது கல்கின்னா மகாலட்சுமியோட அம்சத்துல பிறந்திருப்பாங்க, அவங்களையும் சொல்றாரு, அவங்களதான் சொல்றாரு. அப்படிப்பட்டவங்க மாளவனின் மங்கை என்று மண்ணுலகில் யார் உள்ளரோ. அப்படிப்பட்ட பெண்ணாலதான் அறிய முடியும். அப்படி இல்லைனாலும் அப்படி இந்த அம்சத்துல வந்தவங்க இன்னும் கண் திறந்து அறியலைனா கூட அந்த மகாலட்சுமியை தாயே அவங்க தான் புரிஞ்சுப்பாங்க. அதை தான் சொல்றாரு. அவனுடைய குணம், கல்கியோட குணம் என்ன, அவனுடைய ஆழ்மனதில் என்ன இருக்கு, அவனுடைய மக்கள் பண்பு என்ன அப்படிங்கிறது எல்லாம், அவனுடைய சிறப்பெல்லாம் அறிந்தவர் யாருன்னா அதான் மாளவனின், தெளிவா சொல்றாரு, மாளவனின் மங்கை அன்றி மண்ணுலகில் யார் உள்ளரோ. அதுதான் மகாலட்சுமி தாயார சொல்றாரு. அவங்களுக்கு தான் அது தெரியும், அந்த தாயாருக்கு தான் தெரியும் அவனுடைய மனம் என்ன, அவனுடைய மனதுடைய சிறப்பு என்ன, அவனுடைய குணம் என்ன, சிறப்பு என்னன்னு தெரியும்னு சொல்றாரு. கொல்லா நெறியினையே கொள்ளும் கொற்றவனை, கொல்லா நெறியினையே கொள்ளும் கொற்றவனை எல்லா உயிர்களுமே எழுந்து நின்று வணங்கிடவே நில்லா அருள்மடையை நீலகண்டன் பொழிந்திடவே நீதி வெல்லும் காலம் கொண்டு நிலமெல்லாம் நிறைந்திடுமே. இப்ப கொல்லா நெறியினை, அதாவது எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெறி உடையவனை கொள்ளுகிற கொற்றவனை, அது என்ன கொள்ளும், அந்த நெறியை தான், கொல்லா நெறியை தான் அவன் கொண்டிருப்பான்னு அர்த்தம். கொல்லா நெறியை கொண்டிருப்பவனை,
கொல்லா நெறியினை கொண்டு கொற்றவனை, கொற்றவனாகிய கல்கியினைன்னு சொல்ல வர்றார் இந்த இடத்துல. கொல்லா நெறியினை கொள்ளும் கொற்றவனை எல்லா உயிர்களுமே எழுந்து நின்று வணங்கினவை. அதாவது மனித உயிர்கள் அல்லாத மற்ற உயிர்களும் எழுந்து நின்று வணங்கும்னு சொல்றாரு. எல்லா உயிர்களுமே எழுந்து நின்று வணங்கிடவே நில்லா அருள்மழையை, அதாவது தடையே இல்லாத அருளை யாரு பொழிகிறார்? நீலகண்டன் பொழிந்திடவே, நீலகண்டன் ஆகிய சிவபெருமான் பொழிந்திடவே நீதி வெல்லும் காலம் கொண்டு, நீதி வெல்லுகிற காலம் வருது, அந்த காலத்தினை கொண்டு நிலமெல்லாம் நிறைந்திடுமே. அன்றைக்கு நீதி வெல்லும் காலம் கொண்டு நிலமெல்லாம் நிறைந்திடுமே, நிலமெல்லாம் நீதி பரவி இருக்கும், நீதி தர்மம் சத்திய தர்மம் பரவி இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஆறு பொழுதினை அணிந்த அரசுக்கு அரசன் அவனுமே ஆனவந்தனை ஆணிவேரென அரைந்த குழுவுடன் அவனி முழுமையும் அணிதிரட்டியும் ஆழகாலனே அதிர்ந்து போயிட அத்துமீறிய ஆட்டம் போட்ட பின் செத்து மடிந்திடும் செம்மாந்தரை தின்ற தீவனம் திருந்த மனமின்றி திரும்ப திரும்பவே தீதின் உச்சத்தை தேர்வு செய்திட தீமை கூடவே தோள்கள் தினவுடன் தொடரும் யுத்தமே. ஆறு பொழுதினை அணிந்த அரசுக்கு, ஆறு பொழுதுன்னா என்னன்னு தெரியும்ல, உங்களுக்கு தெரியும். காலை, நண்பகல் ஏற்பாடு, மாலை யாமம் வைகறை, இதுதான் இந்த ஆறு பொழுதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆறு பொழுதுமே முக்கியம் இல்லை, எல்லாமே காலத்தை இந்த ஒவ்வொரு பொழுதையும் அரசு கண்காணிக்கணும். என்ன நடக்குது, எப்படி நடக்குது, மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் அப்படி சொல்கிறது. ஆறு பொழுதினை அணிந்த அரசுக்கு, அந்த ஆறு பொழுதையும் அணிந்தது அரசு தான், அரசாங்கம் தான் பார்த்துக்கணும். அந்த ஆறு பொழுதிலையுமே எல்லாத்தையும் பார்க்கணும். அதை தான் அவர் சொல்கிறார். ஆறு பொழுதினை அணிந்த அரசுக்கு அரசனவனுமே ஆணவந்தனை ஆணி வேறு, ஆணவத்தை தான் அதை ஆளுகிற அரசன் கொண்டிருந்தான். அரைந்த குழுவுடன் ஆணி வீரன் அரைந்த குழுவுடன் அவனி முழுமையும் தன்னோட குழுவோடு சேர்ந்து உலகம் முழுவதும் அணிதிரட்டுறான். அவனி முழுமையும் அணிதிரட்டியும் ஆழகாலனே அதிர்ந்து போயிட, ஆழகாலன் அதிர்ந்து போயிடும், ஆழகாலனே அதிர்ந்து போய் அத்துமீறி ஆட்டம் போட்ட பின், அத்துமீறி ஆட்டம் போடுறான். செத்து மடிந்திரும் செம்மாந்தரை, மக்கள்லாம் செத்து போகிறாங்க. தின்ற தீவனம், தீ தின்னுடுதுங்கிறார். தீவனம்னா தான் தீயை சொல்கிறாரு. அது எரிதல் ஏவுகணைகள்லாம் விட்டு டாங்கிகள் கொண்டு அடித்து எரிகுண்டுகள் எரிந்து எல்லா வேலையும் குண்டுகள் போட்டு பண்ண மக்கள் சாக தானே செய்வாங்க. எல்லாத்துலேருந்து வெடிச்சு வர்றது நெருப்பு தானே. அதனால தான் சொல்கிறார் அப்படி. தின்ற தீவனம் திருந்த மனமின்றி திரும்ப திரும்ப, அப்போ கூட திருந்தலை, திரும்ப திரும்ப திருந்த மனமின்றி திரும்ப திரும்பவே தீதின் உச்சத்தை தேர்வு செய்திட தீமை கூடவே தோள்கள் தினவுடன் தொடரும் யுத்தம், யுத்தம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது ரஷ்யாவோட இறையாண்மை பாதிக்குங்கிறதுனால தான் உக்ரைனில் சண்டை போகுது. ஆனால் உக்ரைனில் என்ன பண்ணுது, உக்ரைன் நாடு என்ன பண்ணுது, கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்குது. அணி சேர்ந்து அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு அணி சேர்ந்து ஒட்டுமொத்த உலகமும் உக்ரைன் அப்படிங்கிற பெயரில் மேற்குலக நாடுகள்லாம் சேர்ந்து ரஷ்யா கூட போர் புரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொன்று இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அடிக்குது. இப்போ அதுக்கு ஈரான் துணைக்கு வரும்போது ஈரான் உள்ள அதிபரையும் கொலை செய்யுது. இப்படி பல பிரச்சனைகள் யுத்தம் அதாவது மூன்றாம் உலகப் போருங்கிறது மொத்தமாக நடக்கலை, விட்டு விட்டு நடக்குது. பகுதி பகுதியாக நடக்கிறது தான் மூன்றாம் உலகப் போர். நீங்கள் முதல் உலகப் போர் பார்த்துட்டீங்க, இரண்டாம் உலகப் போர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இரண்டு உலகப் போரும் இரு அணிகளுக்கான நாடு அப்படியா இருந்தது. இதுனா பகுதியாக இது எப்படின்னா இதுவும் அணியாக தான் இருக்குது, ஆனால் பகுதியாக நடக்குது மூன்றாம் உலகப் போர். இது கிட்டத்தட்ட உச்சம் தொடும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது, பாடல் இருக்குது. இறுதியில் சொல்கிறாரு, அதை தான் சொல்கிறார். மக்கள்லாம் செத்து போகிறாங்க, அப்போ திருந்தாமல் அவங்க இருக்கிறாங்க. தீதின் உச்சத்தை தேர்வு செய்த தீமை கூடவே தோள்கள் தினவெடுத்து அப்படி சொல்லுவாங்களா, தினவுடன் தொடரும் யுத்தமே, யுத்தம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்மை அணிந்தவன் அன்னை பரதத்தை ஆள வந்ததை அறிந்த பலருமே கேண்மை இயங்கிட கீர்த்தி ஓங்கிட மேன்மை தாங்கிய மீட்பன் இவனிசை மெருகு ஏற்றவே காக்கும் ஈசனின் கருணையே பெருங்கருணையே. அப்போ அன்னை பரதத்தை, இந்த இந்தியாவை, பரதகண்டமாகிய
இந்திய தேசத்தை ஆள வந்ததை அறிந்த பலருமே. எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க கல்கி தான் ஆள போறார் அப்படின்ட்டு. அப்போ அதை தெரிஞ்சுக்கிறாங்க பலருமே. அப்போ கேண்மை ஏங்கிட, நட்புக்கு, கேண்மை என்ற நட்பு, அவனுடைய நட்புக்கு ஏங்குறாங்க. அவன் கூட இருக்கணும் போகணும், நட்புக்கு ஏங்கிட. அந்த நேரத்தில் என்ன ஆகுதா, கீர்த்தி ஓங்கிட, கல்கியுடைய புகழ் ஓங்குது. மேன்மை தாங்கிய மீட்பன் இவன் இசை, மேன்மை உடையவன், மேன்மையை தாங்கி வருகிற இந்த கல்கியினுடைய இசையின புகழ், இந்த புகழ் மெருகு ஏற்றவே. அப்ப இவனுடைய புகழ் இன்னும் 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 மெருகேறி போறதுக்கு அப்ப யாரு ஏறவே, அந்த மெருகு ஏறவே காக்கும் ஈசனின் கருணையை. அதை காக்கிறது யாருன்னா, அவனை காக்கிறது இந்த புகழோடு அவன் அந்த உதிக்கும் போது, அந்த புகழ் பரவும் போது, அப்போ யார் அவனை காத்து கொண்டு வரானா, காக்கும் ஈசனின் கருணை. எல்லாத்துக்கும் அந்த புகழுக்கும், எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். ஈசனின் மீட்பனி வினசை மெருகி ஏறவே காக்கும் ஈசனின் கருணையை பெருங்கருணையேன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஈசனுடைய கருணை இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்மை அணிந்தவன் அன்னை பரதத்தை ஆள வந்ததை அறிந்த பலருமே கேண்மை எங்கிட, கீர்த்தி ஓங்கிட, மேன்மை தாங்கிய மீட்பனி வினசை மெருகு ஏற்றவே காக்கும் ஈசனின் கருணையே பெருங்கருணையே. இறைவனுடைய கருணை அந்த நேரத்தில் பெருங்கருணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அறம்படை சித்தர்.